எல்லோரும் இப்படி நெருக்கமாக வந்து உட்காருங்கள். இன்று வானம் பார்த்தீர்களா? மேகங்களெல்லாம் கலைந்து போய் நிலவு எவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறது என்று. இந்த நிலவைப் போலவே பிரகாசமான வாழ்க்கை வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த பிரகாசத்திற்குப் பின்னால் சூரியனிடம் அது வாங்கும் ஒளி இருப்பது போல நம் வாழ்வின் வெளிச்சிற்குப் பின்னால் உழைப்பு என்ற ஒன்று இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள், உழைக்காத உடம்பு துருப்பிடித்த இரும்பு என்று? ஆனால் இதை உணராமல் வெறும் கனவுகளிலேயே மாளிகை கட்டி வாழ்ந்த ஒருவன் நம் ஊருக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்தான். அவன் பெயர் சோமு. அவனுடைய கதையைத்தான் இன்று உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது வெறும் கதை அல்ல, நம் வாழ்வின் பாடம். கவனமாகக் கேளுங்கள். சோம்ரி சோமுவின் உலகம். காவிரி நீர் பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழ நாட்டு கிராமம் அது. ஊரின் பெயர் மருதூர். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் நெல் வயல்கள். காற்று வீசும்போதெல்லாம் அந்த நெற்கதிர்கள் அசைந்தாடும் காட்சி பூமாதேவி பச்சை பட்டு உடுத்தி நடனமாடுவது போல இருக்கும். வரப்பு ஓரங்களில் நாரைகள் தவம் இருக்கும். உழவர்கள் அதிகாலையிலேயே ஏர் கலப்பையோடு வயலுக்குச் சென்று விடுவார்கள். பெண்கள் வாசலில் சாணம் தெளித்து கோலமிட்டு நாளை தொடங்குவார்கள். அந்த ஊரே சுறுசுறுப்புக்கு மறுபெயராக இருந்தது. ஆனால் அந்த சுறுசுறுப்பான ஊரிலும் ஒரு திருஷ்டி பொட்டு போல இருந்தான் சோமு. சோமுவுக்கு வயது 30 இருக்கும். நல்ல திடகாத்திரமான உடல். கைகளில் நரம்புகள் புடைக்க வலு இருந்தது. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே குறை அவனது அதீத சோம்பேறித்தனம். வேலை செய்தால் உடல் தேய்ந்துவிடும், வியர்வை சிந்தினால் அழகு குறைந்துவிடும் என்று தனக்குத்தானே ஒரு விசித்திரமான தத்துவத்தைச் சொல்லிக்கொண்டு திரிபவன் அவன். சூரியன் உதித்து உச்சி வானத்திற்கு வரும் வரை சோமுவின் கண்கள் திறக்காது. அவனது அம்மா பாவம் வயதான மூதாட்டி அக்கம் பக்கத்து வீடுகளில் நெல் குத்தியும் மாவு அரைத்தும் கிடைக்கும் கூலியில் தான் சோமுவுக்கு சோறு போட்டு வந்தாள். ஏண்டா சோமு, இப்படி எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கியே, அந்த வயல்ல இறங்கி 4 நாட்டு நடக்கூடாதா? இல்ல அந்த தறிப்படிப்பட்டறையில போய் நூல் நூற்க கூடாதா என்று யாராவது கேட்டால் சோமு சிரித்துக்கொண்டே சொல்வான். பெரியோரே, அவசரப்படாதீர்கள், எனக்கான நேரம் வரும். அப்போது பாருங்கள், இந்த ஊரே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நான் பெரிய செல்வந்தனாவேன். இந்தச் சேற்றிலும் சகதியிலும் இறங்கி வேலை செய்வதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் மூளையால் பிழைப்பவன் என்பான். ஆனால் அவன் மூளையை தூங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தினான் என்பது ஊருக்கே தெரியும். பெரும்பாலும் மதிய உணவு உண்ட பிறகு ஊர் எல்லையில் இருக்கும் ஐயனார் கோவில் மண்டபத்திலோ அல்லது குளக்கரை அரச மரத்திலோ சென்று படுத்துக் கொள்வான். அங்கே படுத்துக்கொண்டு வாரத்தில் மிதக்கும் மேகங்களை பார்த்து கொண்டே தான் ஒரு மன்னனாக வாழ்வதாக கற்பனை செய்து கொள்வதுதான் அவனது முழு நேர வேலை. ஒரு நாள் சித்திரை மாதத் திருவிழா சமயம். ஊரே கோலாகலமாவே இருந்தது. சோமுவின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அன்று வீட்டில் சமைக்க உணவில்லை. பசி வயிற்றைக் கிள்ளியது. வேறு வழியில்லாமல் சோமு ஊருக்குள் சென்றான். அங்கே ஊர்ல பெரிய தனக்காரர் வீட்டு திண்ணையில் அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. வரிசையில் நின்று சாப்பிடுவது சோமுவுக்கு கௌரவ குறைச்சலாக தெரிந்தது. ஆனால் பசி கௌரவத்தை பார்க்காதல்லவா? மெல்லச் சென்று ஓரிடத்தில் அமர்ந்தான். அன்னதானம் முடிந்து எல்லோரும் கிளம்பும்போது அந்த தனக்காரர் சோமுவை அழைத்தார். தம்பி, நீ நல்ல வலுவா இருக்கியே, இந்த அரிசி மூட்டைகளை எல்லாம் அந்த பத்தாயத்தில் எடுத்து அடுக்கி வைப்பா. உனக்கு கூலியா ஒரு பானை நிறைய அரிசி மாவும் கொஞ்சம் காசும் தரேன் என்றார். சோமுவுக்கு வேலை செய்ய பிடிக்காதுதான். ஆனால் அந்த அரிசி மாவின் வாசனை அவனை ஈர்த்தது. அது சாதாரண மாவு இல்லை, நெய்யும் வெல்லமும் கலந்து செய்யக்கூடிய பலகாரத்திற்கு ஏற்ற உயர்தரமான மாவு. சரி, ஒரு முறைதானே என்று நினைத்து கஷ்டப்பட்டு மூட்டைகளைத் தூக்கி அடுக்கினான். வேலை முடிந்ததும் வியர்வை வழிய கூலியாக கிடைத்த அந்த பெரிய பானை நிறைய இருந்த அரிசி மாவையும் சில செப்பு நாணயங்களையும் வாங்கிக் கொண்டு வெளியே வந்தான். அன்று அவனுக்கு ஏதோ பெரிய புதையல் கிடைத்தது போல இருந்தது. பார்த்தாயா, நான் சொன்னேன்ல, எனக்கான நேரம் வரும்னு. இதுதான் ஆரம்பம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். வீட்டிற்கு வந்தான். அம்மா படுத்திருந்தாள். அவளிடம் சொல்லாமல் அந்த பானையை தனது படுக்கைக்கு நேரே இருந்த உத்திரத்தில் ஒரு கயிற்றில் கட்டித் தொங்கவிட்டான். இரவு உணவு முடிந்தது. ஊரே உறக்கத்தில் ஆழ்ந்தது. வெளியே சிழ்வண்டுகளின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சோமு தனது பாய்திரிப்பில் படுத்தான். மேலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த பானையையே உற்றுப் பார்த்தான். நிலவின் ஒளி ஓடுகள் வழியே இறங்கி அந்த பானையின் மீது பட்டுப் பளபளத்தது. அவனது கண்கள்
மெல்ல சொக்கின. ஆனால் உறங்கவில்லை. விழித்தபடியே கனவு காணத் தொடங்கினான். அவனது கற்பனை குதிரை கடிவாளமில்லாமல் ஓடத் தொடங்கியது. இந்த பானையில் இருப்பது சாதாரண அரிசி மாவு அல்ல. இதுதான் என் வாழ்க்கையை மாற்றப் போகும் விதை என்று மனதிற்குள் கணக்கு போடத் தொடங்கினான். இப்போதைக்கு இந்த மாவை நான் விற்கப் போவதில்லை. இன்னும் சில மாதங்களில் மழைக்காலம் வரும், அல்லது பஞ்சம் வரலாம். அப்போது தானியங்களின் விலை விண்ணைத் தொடும். அப்போது இந்த ஒரு பானை மாவை விற்றால் எனக்கு குறைந்தது 10 வெள்ளி நாணயங்கள் கிடைக்கும் என்று முதல் கணக்கை போட்டான். அவனது கற்பனை விரிந்தது. அந்த 10 வெள்ளி நாணயங்களை வைத்து நான் சும்மா இருக்க மாட்டேன். சந்தைக்குச் சென்று நல்ல தரமான 2 பெண் ஆடுகளை வாங்குவேன். ஆடுகள் சும்மாவா இருக்கும்? 6 மாதத்திற்கு ஒரு முறை குட்டி போரும். 2 4 4 8 8 16 சோமுவின் மனக்கண்ணில் அவனது வீட்டு முற்றம் முழுவதும் ஆடுகள் துள்ளி விளையாடும் காட்சி விரிந்தது. ஆடுகள் பெருகிவிடும். அவற்றின் பாலை விற்று நிறைய பணம் சேர்ப்பேன். அந்த பணத்தை வைத்து ஆடுகளை விற்றுவிட்டு நல்ல கறவை மாடுகளை, பசுக்களை வாங்குவேன். பசுக்கள் வந்தால் கேட்கவா வேண்டும்? பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்று என் வியாபாரம் கொடிகட்டிப் பறக்கும். ஊர் மக்கள் எல்லோரும் சோமுவுவின் பால் பண்ணை என்று வரிசையில் நின்று வாங்குவார்கள். அவன் முகத்தில் இப்போது ஒரு பெருமிதச் சிரிப்பு. கனவு அத்துடன் நிற்கவில்லை. அது மேலும் வளர்ந்தது. பசுக்களை வைத்து வரும் பெரும் லாபத்தில் நான் ஒரு பெரிய நிலச்சுவான்தாரர் ஆவேன். இந்த ஊரிலேயே வளமான நஞ்சை நிலங்கள் அத்தனையும் எனக்கு சொந்தமாகும். வயல் முழுக்க நெல் விளையும். கரும்பு தோட்டம் ஒரு பக்கம், தென்னந்தோப்பு ஒரு பக்கம் என்று சொத்துக்கள் குவியும். அப்போது நான் இப்படி ஓலை குடிசையில் இருக்க மாட்டேன். ஊரின் மையத்தில் 4 கட்டுக்கொண்ட ஒரு பெரிய மாளிகை கட்டுவேன். தேக்கு மரத்தில் தூண்கள், பளிங்கு கற்கள் பதித்த தரை, விசாலமான திண்ணை, உள்ளே ஊஞ்சல் என்று அந்த வீடே இந்திரலோகம் போல இருக்கும். சோமுவின் கற்பனையில் இப்போது அவன் பழைய அழுக்கு வேட்டியில் இல்லை. ஜரிகை வேலைப்பாடு அமைந்த பட்டு வேட்டி, தோளில் அங்கவஸ்திரம், கழுத்தில் தங்கச் சங்கிலி, விரல்களில் நவரத்தின மோதிரங்கள் என்று ஜொலித்துக் கொண்டிருந்தான். இவ்வளவு பெரிய செல்வந்தனான பிறகு எனக்கு திருமணம் செய்யாமல் இருப்பார்களா? பக்கத்து ஊர் ஜமீன்தார் அல்லது பெரிய வணிகர் வீட்டுப் பெண் எனக்கு மனைவியாக வருவாள். அவள் பேரழகியாக இருப்பாள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த முகத்தோடு தங்கம் வைரம் என்று நகைகள் அணிந்து என் வீட்டிற்குள் நுழைவாள். சோமு அந்த பெண்ணின் உருவத்தை மனத்திரையில் வரைந்து பார்த்தான். அவள் நடக்கும்போது கொலுசு சத்தம் ஜல் ஜல் என்று கேட்கும். அவள் கையில் வளையல்கள் குலுங்கும். எங்களுக்கு அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவன் தங்கம் போல மின்னுவான். அவனுக்கு சோமசுந்தரம் என்று என் பெயரையும் சேர்த்து பெயர் வைப்பேன். அவன் சுட்டித்தனமாக வீடெங்கும் ஓடி விளையாடுவான். அவன் வளர வளர அவனது சேட்டையும் அதிகமாகும். ஒருநாள் நான் என் வீட்டுத் திண்ணையில் கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டு வரவு செலவுகளை சரிபார்த்துக் கொண்டிருப்பேன். அப்போது என் மகன் ஓடி வந்து என் கணக்கு புத்தகத்தை இழுப்பான். அல்லது நான் வேலை செய்வதை தொந்தரவு செய்வான். இந்த கற்பனையில் சோமு தன்னை மிகவும் கண்டிப்பான ஒரு தந்தையாகவும் அதிகாரமிக்க குடும்பத் தலைவனாகவும் உணர்ந்தான். நான் அவனை பார்த்து, டே கண்ணா, அப்பாவை தொந்தரவு செய்யாதே, போய் அம்மாவோட விளையாடு என்று சொல்வேன். ஆனால் அவன் கேட்க மாட்டான். மீண்டும் மீண்டும் வந்து என் மடியிலேயே ஏறுவான். அவனது சேட்டை எல்லை மீறிப் போகும். சோமுவின் நெற்றியில் கற்பனையான கோபம் ஏறியது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காத அந்தப் பயலை அடக்க வேண்டும். செல்லம் கொடுத்து வளர்த்தால் தலைக்கனம் அதிகமாகிவிடும் அல்லவா? அதனால் அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். அவனை எட்டி ஒரு உதை விட வேண்டும். அப்போதுதான் பயம் வரும். சோமு இப்போது கனவுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மறந்துவிட்டான். அவன் மனம் முழுக்க அந்த கற்பனை நாடகம் உச்சகட்டத்தை எட்டியிருந்தது. அவன் மனக்கண்ணில் தன் குறும்புக்கார மகனை எட்டி உதைப்பதாக நினைத்துக்கொண்டு பாயில் படுத்திருந்தவாறே தன் வலது காலை ஓங்கி பலமாக மேலே உதைத்தான். டமார் என்ற ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. அவனது கால் மேலே உத்திரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த அந்த அரிசிமாவு பானையின் மீது பலமாக பட்டது. அடுத்த வினாடியே அந்த பானை நிலை தடுமாறி கயிறு அருந்து கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. பானைக்குள் இருந்த அத்தனை அரிசிமாவும் சோமுவின் முகத்திலும் உடம்பிலும் தரையிலும் கொட்டியது. சோமு திடுக்கிட்டு எழுந்தான். சத்தம் கேட்டு அவன் அம்மா விளக்கை ஏற்றிக் கொண்டு ஓடி வந்தாள். என்னடாச்சு? என்ன சத்தம் என்று பதறினாள். விளக்கு வெளிச்சத்தில் சோமு நின்ற கோலத்தைப் பார்த்து அவளுக்கு சிரிப்பும் வந்தது, அழுகழிடையும் வந்தது.
சோமுவின் முகம், தலைமுடி, மீசை, கண் இமைகள் என எங்கும் வெள்ளை வெளேர் என்று அரிசி மாவு ஒட்டியிருந்தது. அவன் ஏதோ நாடகத்தில் வேஷம் போட்ட கோமாளி போல நின்றான். தரையில் உடைந்த பானை ஓடுகள் சிதறிக் கிடந்தன. அவன் கனவில் கட்டிய மாளிகை, வாங்கிய ஆடுகள், பசுக்கள், நிலங்கள், மனைவி, மகன் அத்தனையும் அந்த உடைந்த பானை ஓடுகளோடு சேர்ந்து நொறுங்கிப் போயிருந்தன. அடப்பாவி, கூலியா கிடைச்ச ஒரு பானை மாவையும் இப்படி தூக்கத்துல கால ஆட்டிடச்சு போட்டியேடா. இத வெச்சு ஒரு வாரத்துக்கு கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்கலாமே என்று அம்மா தலையில் அடித்துக்கொண்டு புலம்பினாள். சோமுவுக்கு அப்போதுதான் உரைத்தது, தான் கண்டது வெறும் கனவு என்று. அவன் ஆசையாக வளர்த்த சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் தவிடு பொடியானது கண்டு அவன் கண்களில் நீர் வழிந்தது. அந்த நீர் முகத்திலிருந்த மாவோடு கலந்து கண்ணீர் கோடுகளாக இறங்கியது. அன்றைய இரவு சோமுவுக்கு உறக்கம் வரவில்லை. உடைந்த பானை ஓடுகளை அவன் வெறித்துப் பார்த்து கொண்டே இருந்தான். விடியற்காலையில் கோவிலில் மணி ஒலித்தது. சோமு எழுந்து குளக்கரைக்குச் சென்றான். அங்கே முகம் கழுவும்போது நீரில் தன் பிம்பத்தை பார்த்தான். அப்போது அங்கே குளிக்க வந்த ஊர் பெரியவர் ஒருவர் சோமுவின் சோகமான முகத்தை பார்த்தார். நடந்ததை ஊர் மக்கள் மூலம் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அவர் சோமுவின் தோளில் கையை வைத்தார். சோமு, வருத்தப்படாதே, நடந்தது நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நேற்று உடைந்த பானை உனக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்தியிருக்கிறது என்றார். சோமு அவரை நிமிர்ந்து பார்த்தான். என்ன உண்மை ஐயா? தம்பி, கனவு காண்பது தவறில்லை. ஆனால் உழைப்பு இல்லாத கனவு என்பது அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போன்றது. அது ஒரு சிறிய காற்றில் கூட இடிந்து விழும். நீ நேற்று படுத்துக்கொண்டே செல்வந்தனாக நினைத்தாய். ஆனால் செல்வம் என்பது படுக்கையில் வருவதல்ல, வயலில் சிந்துர வியர்வையிலும் தொழிலில் காட்டுற நேர்மையிலும் வருவது. நீ கற்பனையில் ஆடு மேய்த்தாய், மாடு மேய்த்தாய். ஆனால் நிஜத்தில் ஒரு பிடி புல்லை கூட நீ கிள்ளி போடவில்லை. நிஜமான உழைப்பு இருந்தால் பானை உடைந்தாலும் வாழ்க்கை உடையாது. ஏனென்றால் உழைப்பவனால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் கனவு காண்பவனால் விழித்த பிறகு வெறுமையை மட்டுமே காண முடியும். பெரியவரின் வார்த்தைகள் சோமுவின் இதயத்தில் சம்மட்டியால் அடித்தது போல இருந்தது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள். இத்தனை நாள் சோம்பேறித்தனத்தின் நிழலிலேயே இருந்துவிட்டேன். இனி வெயிலில் இறங்கி உழைக்கிறேன் ஐயா என்று கண் கலங்கினான் சோமு. அன்று முதல் சோமு மாறினான். அவன் முதலில் அந்த பெரியவரின் வயலில் களை எடுக்கும் வேலைக்குச் சென்றான். ஆரம்பத்தில் அவனது கைகளும் கால்களும் வலித்தன. உடல் சோர்ந்து போனது. ஆனால் மாலையில் அவன் வாங்கிய கூலிப் பணத்தை கையில் வாங்கிய போது அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது கனவில் கண்ட கோடிகளை விட பெரிதாகத் தெரிந்தது. நாட்கள் உருண்டோடின. சோமுவின் உழைப்பு அவனுக்கு தனி மரியாதையை கொடுத்தது. அவன் சிறுகச் சிறுகச் சேமித்து உண்மையாகவே ஒரு ஜோடி ஆடுகளை வாங்கினான். ஆனால் இம்முறை அவன் கனவு காணவில்லை. அந்த ஆடுகளுக்காக தினமும் புல் அறுத்தான், அவற்றை குளிப்பாட்டினான், நோய் வராமல் பார்த்து கொண்டான். சில ஆண்டுகளில் அவன் கனவில் கண்டது போலவே, ஆனால் நிதானமாக அவனது வாழ்க்கை உயர்ந்தது. இப்போது அவனிடம் சொந்தமாக நிலம் இருக்கிறது, வீடும் இருக்கிறது. ஆனால் அவன் இப்போதும் அதிகாலையில் எழுந்து வயலுக்குச் செல்கிறான். அவன் அடிக்கடி ஊர் இளைஞர்களிடம் சொல்வது ஒன்றுதான். தம்பிகளா, உறக்கத்தில் வருவது கனவு, விழித்தெழுந்து உழைத்தால் வருவது நிஜம். வெறும் ஆசை ஒருவனை ஏமாளியாக்கும். ஆனால் உழைப்பு ஒருவனை முதலாளியாக்கும். நீதி, வெறும் கற்பனை பசியைப் போக்காது. கடின உழைப்பே கனவை நிஜமாக்கும்.